மாண்புமிகு ரெடியப்பா மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின்படி சமூக நீதியை நிலைநாட்டுவதில் நம்பர் 1 இருந்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 2014 ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை ஜனாதிபதியாக ஆக்கினார்கள். 2019 பட்டியல் மலைவாழ் சமுதாயத்தை சார்ந்த இப்போதைய ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஓபிசி கமிஷனுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை இந்திய அரசியலமைப்பு, அதாவது நவம்பர் 26 அன்றைக்கு அந்த தினத்தை இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமாக அங்கீகரித்தவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய 5 இடங்களை புனித இடங்களாக அறிவித்து அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த தினத்தை ஆண்டு முழுவதும் கொண்டாடிய பெருமை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சாரும். அதுல இன்னும் ஒரு படியாக சென்று இன்றைக்கு சமூக நீதியை நிலைநிறுத்தும் விதமாக இந்த லேட்ரல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் ரெக்ரூட்மெண்ட்டை உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு அதனுடைய அமைச்சர் திரு மரியாதைக்குரிய திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் கடிதம் எழுதியவுடன் யூபிஎஸ்சி அவர்களை அதை நிறுத்தியதன் மூலம் சமூக நீதிக்கினுடைய காவலராக, சமூக நீதியை போற்றும் தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது ரிசர்வேஷன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, அனைத்துவர்களுக்கும் சமமாக பங்களிப்பு வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபடி இந்த லேட்ரல் என்ட்ரியை நிறுத்தி வைத்து சமூக நீதியினுடைய ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருப்பது நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக, தமிழ்நாட்டினுடைய மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அவர் ஏற்கனவே எங்க போனாலும் சரி, உலகம் முழுவதும் எங்க போனாலும் கூட திருக்குறளை, திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுவது வழக்கம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் திருவள்ளுவரை, திருக்குறளை எடுத்து செல்வோம் என்று தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கு மலேசிய பிரதமர் கூட நடந்த ஒப்பந்தத்துல மலேசியாவில் மலாய பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை, சேர் திருவள்ளுவர் அவருக்கு ஒரு இருக்கை அமைக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தமானது இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களினுடைய கோடான கோடி தமிழ் மக்கள் சார்பில் என்னுடைய நன்றிகள். ஏற்கனவே காசி தமிழ் சங்கமம் ஒரு முறை இல்ல 2 முறை நடத்தினார்கள். காசி சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், இப்படி தமிழை போற்றும் விதமாக, தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக, தமிழ் இலக்கியங்களை போற்றும் விதமாக, தமிழ் நூலாசிரியர்களை போற்றும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லேட்ரல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதிக்கு எதிரான விஷயம், எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் காரணமாக தான் பாரதிய ஜனதாவை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னா, இப்போ இவ்வளவு ரொம்ப தெளிவா சொன்னேன். சமூக நீதியினுடைய காவலர் யாரு? உண்மையான சமூக நீதியை பாதுகாப்பது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். அதனாலதான் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தின் மூலமாக அதை நிறுத்தி வைத்து இடஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலுமே கூட இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதியை போற்றுவதில் நான் ஏற்கனவே சொன்னேன். 2014 ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போதைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை ஜனாதிபதி ஆக்கி பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம் எங்கன்னு யாருக்கு கூட தெரியாம இருந்தது.
அவர் இறந்த இடம் எங்கன்னு யாருக்கு கூட தெரியாம இருந்தது. அவர் டெல்லி, அதாவது அவர் மும்பையில வாழ்ந்த இடம், அவர் தீட்சா பூமி என்று சொல்லக்கூடிய தீட்சை எடுத்த நாக்பூர், அதே போல அவர் லண்டன்ல படித்த வீடு, இப்படி 5 இடங்களை கண்டுபிடித்து அந்த 5 இடங்களையும் இந்த நாட்டிற்கு புனித ஸ்தலங்களாக அறிவித்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, 125வது வருடத்தை, அம்பேத்கர் அவர்கள் பிறந்த 125வது வருடத்தை இந்த நாட்டினுடைய ஒரு வருடம் முழுவதும் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடி அந்த 125வது பிறந்த தினத்துல காயின் வெளியிட்டார்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்கள். இதுல சோசியல் ஜஸ்டிஸினுடைய அடிப்படை தத்துவம் பிறராமல் சோசியல் ஜஸ்டிஸை இன்னும் அதிகமாக எடுத்து செல்வதற்கு இன்றைக்கு இந்த லேட்டரல் என்ட்ரியை அவர் நிராகரித்திருக்கிறார். ஏற்கனவே 2000 முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்கனவே பீகார் அரசாங்கம் செய்திருக்கிறது. அவர் தமிழ்நாட்டில் அதை செய்து காட்டுவதன் மூலம் அடுத்தடுத்து அதுக்கான வழிகள். ஏற்கனவே 2014 ஒரு 15 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. மீண்டும் அது மாதிரியான ஒரு முயற்சியில ஒரு 45 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை கொண்டு வருவதற்கான முயற்சி இல்ல நான் இப்ப ரொம்ப தெளிவா சொன்னேன். அந்த பிரதமர், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக அதை நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து அந்த துறையினுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதி அந்த யூபிஎஸ்ஸும் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது ஆர்குமெண்ட் கிடையாதுன்னா, இதுல பிரதமர் அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர்னா பிரதமர் அவர்கள் தான். அதனாலதான் இந்த லேட்டரல் என்ட்ரி யூபிஎஸ்சி கொடுத்ததை வரக்கூடாதுன்ட்டு யூபிஎஸ்சிக்கு கொடுத்து அதை கேன்சல் செய்திருக்கிறார்கள். இப்ப 2018க்கு அப்புறம் ஒரு 60 பேர்கிட்ட நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லேட்டரல் முறையில நியமனம் பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு. இப்ப அந்த 60 இப்ப நியமிக்கப்பட்டவர்கள் என்ன ஆவார்கள்? இங்க பாருங்க, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும் என்று, இந்த இடஒதுக்கீடு படி இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியங்க ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை நாம் அரசியலாக பார்க்க கூடாது என்பதுதான் தொடர்ந்து அதிமுக பாஜக விமர்சிச்சுட்டே வராங்க. தமிழக காங்கிரஸ் தலைவரும் அந்த கட்சி அந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்காதது மிகவும் ஒரு பேச்சு பொருளா இருக்காரு. ஏங்க யார் வரல? வந்திருந்தாருங்க, முன்னாடி தானே உட்கார்ந்தாரு, இவருக்கு பக்கத்துல தானே உட்கார்ந்து. தலைவர், இதெல்லாம் நீங்க அதாவது இது ஒரு சிம்பிளா கடந்து போக வேண்டிய விஷயம். ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொள்வது அரசு நிகழ்ச்சியாக பாருங்கள். இதில் அரசியல் செய்ய வேண்டாம். திட்டங்களுக்கு நிதி போதுமான ஒதுக்கல, அதை ஒதுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காங்க. 2009 2014 வரணும் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 800 கோடி ரூபாய். போன நிதியாண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டுல 6320 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அந்த யூபிஏ கவர்மெண்ட், யூபிஏல யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். அதை விட 7 மடங்கு நிதியானது இந்த நிதியாண்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கான நிதினா மொத்தமா குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இடைக்கால பட்ஜெட்ல கொடுக்கப்பட்ட நிதியோட கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி கொடுத்துட்டு 300 கோடியா குறைச்சிருக்காங்கிறதுதான் வேலை செய்யதாங்க நிதி கொடுப்பாங்க. உடனே நிதி கொடுக்க முடியுமா? அதாவது புதிய ரயில் திட்டங்களுக்கு 9 ரயில்வே பாதைகள் அமைச்சு அதை சர்வே பண்ணணும், அது லேண்ட் அக்விசேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகுதானே தேவையான படிப்படியாக தானே நிதி கொடுக்க முடியும். ஏங்க நான் பாருங்க, 2009 இருந்து 2000 வெறும் 800 கோடி ரூபாய். இதே திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த காலம் வெறும் 800 அந்த 5 வருடத்திற்கு. ஆனால் போன நிதியாண்டுக்கு மட்டுமே 6000 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டுக்கு 6000 கோடி ரூபாய். அவங்க கொடுத்ததை விட 8 மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி. பழனியில 24-25 முத்தமிழ் முருகன் மாநாடு, இதுல எல் முருகன் பங்கேற்கலாம், இதை நான் அழைப்பு விடுக்கிறேன்னு அமைச்சர் சேகர் பாபு ஒரு பிரச்சனை சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்திருக்கா? கலந்துக்கலாம். நாங்க வேண்டாம் விருந்தாளியா போறதுக்கு எங்கேயுமே ரெடியா இல்ல. முறையான அழைப்புதல் வந்தா அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி பரிசீலிப்போம். அதிமுக தொடர்ந்து திமுகவை பாஜகவை கூட்டணியும் தொடர்ந்து நிறுவ பார்க்கறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகனுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி பயம், அதிமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்.
பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தினுடைய நிலைப்பாடு வெளிப்பாடாக தெரிந்து கொண்டிருக்கிறது. சீமான் அவர்கள் வந்து வரக்கூடிய சீமான் அவர்களுக்கு வந்து வரவுமாறு ஜாதிகளை குறிப்பிட்டு வர மாதிரி அண்ணா, பேசுறாங்க. இது வந்து நீங்க லோக்கல் ஒரு மத்திய அமைச்சருக்கு கேட்கிற கேள்வியாக. நன்றி அண்ணா.